பிரித்தானியாவில் தஞ்சமடைவதற்காக தன்னை ஒரு சிறுவன் என்று பொய்யை கூறிக்கொண்ட 23 வயதுடைய எத்தியோப்பிய நபரின் வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அடர்த்தியான தாடி, மீசை மற்றும் வழுக்கை விழத் தொடங்கிய தலைமுடி இருந்தும் அவர் தன்னை 17 வயது சிறுவன் என வாதிட்டது அதிகாரிகளிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிரான்சிலிருந்து படகு மூலம் பிரிட்டன் வந்தடைந்த அந்த நபர் தனக்கு 17 வயது என்று கூறி தஞ்சம் கோரினார். ஆனால் அவரது உடல் தோற்றம் மற்றும் நெற்றியில் இருந்து சுருக்கங்களை கண்ட குடிவரவு அதிகாரிகள் அவர் ஒரு முதிர்ந்த வயதுடைய நபர் என முடிவெடுத்தனர். இதனை எதிர்த்து அந்த நபர் மேன்முறையீடு செய்த நிலையில் நீதிபதி சாரா கிரே நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நபர் தனது சமூக வலைதள கணக்குகளை அளித்திருந்தாலும் அதிகாரிகள் அவரை மீட்டெடுத்தனர். அதில் அவர் தனது உண்மையான பிறந்த திகதியை குறிப்பிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் நண்பர்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்திருந்ததும் அதற்கு அவர் நன்றி தெரிவித்திருந்ததும் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணையின் போது அவர் தனது குடும்ப உறுப்பினர்களின் வயது குறித்து முன்னுக்கு பின் முரணாக பேசியது நீதிபதியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. தான் 17 வயது பாடசாலை முடித்ததாக தற்செயலாக ஒப்புக்கொண்ட அவர் உடனடியாக தனது பதவியை மாற்றி 13 வயதில் முடித்ததாக கூறினார். மேலும் அவருடைய தாயார் 50 வயதுக்கு பிறகு 2 முறை பிரசவித்ததாக அவர் கூறிய கணக்குகளும் நம்பகத்தன்மையற்றதாக இருந்தது. அனைத்து ஆதாரங்களையும் ஆய்வு செய்த நீதிபதி அவர் 2002ஆம் ஆண்டில் பிறந்தவர் என்றும் பிரித்தானியா வந்தபோது அவருக்கு 22 வயது என்றும் தீர்ப்பளித்தார். அரசின் சலுகைகளை பெறுவதற்காக அவர் அதிகாரிகளை திட்டமிட்டு ஏமாற்றியதாக கூறி அவரது மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது.